இப்படி நாங்கள் வேண்டோன்னு வந்துச்சுன்னா இப்போ எல்லா டைம் இந்த சமயத்தில் மாறி காலம் உழைப்பொழியில் வேலையில் கூலி வேலையாளர்களுக்கு கஷ்டம். இந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் இதால். யாழ் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வாரணை பகுதியில் வாழ்வாதார உதவிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு நாவற்காடு பொதுநோக்கு மண்டபத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. வரணை பிரதேசத்தில் குடமியன், கரம்பக்குறிச்சி மற்றும் நாவற்காடு பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளர்களுக்கான வாழ்வாதார உதவியாக கோழி குஞ்சுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கு லண்டனில் வசித்து வரும் அருட்செல்வி என்பவர் நிதி பங்களிப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடிவாளம் யூடியூப் அலவரிசையின் ஒழுங்கமைப்பில் இந்த வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. எங்களோட ஏரியா மக்களுக்கு ஒரு முன்னேற்றமும் முயற்சியுமாக இருக்கும், ஒரு உதவியாகவும் இருக்குது, பெரிய உதவியாக. எல்லா வளர்த்தா உண்மையிலே வருமானங்கள் இருக்குது. பெருமளவில் வளர்த்தா நல்லம், ஆனால் எல்லாருக்கும் எல்லா இட வசதிகளும் இல்லை, அது ஒரு பிரச்சனை. வளர்த்தா முன்னேற்றம் இருக்குது. நான் வளர்க்குறேன், உண்மையிலே வீட்டை நிற்குது, ஏற்கனவே கோழிகள் நிற்குது. இப்போ இது இந்த முறை தந்திருக்கேன். இப்படி எனக்கு இப்போ உங்களோட ஊக்குவிப்பில் நாங்கள் கொஞ்சத்தை வளர்க்குறோம். அதில் முன்னேற்றம் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களோட முயற்சியில் கொஞ்சத்தை வேண்டுவோம். இப்படி கொடுக்குற ஊக்குவிப்பு தானே உரையந்த. இப்படி நாங்கள் வேண்டோன்னு வந்துச்சுன்னா இப்போ எல்லா டைம் இந்த சமயத்தில் மாறி காலம் உழைப்பொழியில் வேலையில் கூலி வேலையாளர்களுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் இப்படி ஒரு உதவியை செய்கிறதால சில பேருக்கு இது நன்மை இருக்குது. இது வந்து ஒரு வெளிநாட்டுக்கார உதவி தான் கிடைக்காது. அந்த உதவியை தந்தவருக்கு என்ன சொல்லுங்கள்? அந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இதால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இப்படி இன்னும் வேறு மக்களுக்கு இல்லாத ஆக்களுக்கு உதவி இல்லாத ஆக்களுக்கு செய்தால் இன்னும் நல்ல உண்டு. இப்படியான ஒரு வாழ்வாதார உதவி கொடுக்குற சிறந்த அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம், சிறந்த விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா எல்லார்டையும் வேண்டக்கூடிய தகுதி இல்லை இப்போ நிலைமையில். ஏன்னா அடுத்தடுத்த மலைகள் இதுகளால் ஒரு தரம் வேலைகள் இதுகள் இல்லாமல் பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. இப்படி ஒன்றை செய்து சில இதெல்லாம் செய்தால் இது மட்டும் இல்லை, வேறையும் செய்யலாம்டா செய்தால் நல்ல